ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கணவனிடத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திய அன்னைக்கு நம்ம சொன்னோம். அதுல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள எவ்வளவு கண்ணியமா வரவேற்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்த உடனே எந்திரிச்சு நின்று மரியாதையோட வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியை நாம கிதாபுகள்ல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல அது மாதிரியான சூழல்கள் இல்லை. ஏன் இந்த மாதிரி சூழல்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போன்றவர்கள் இல்லையே, அதனாலயே என்னமோ நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கணவனை பார்த்தால் வருவதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலைங்க, அப்படி சொல்லல. உங்களுடைய கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கடமை பெண்களுக்கு இருக்குகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார்கள் தாய்மார்களே. அதனால்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில பரஸ்பரம் அன்பு இல்லையே. எந்த கணவன் மனைவிட்டையும் பரஸ்பரம் அன்பு இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாளும் சில பேரை தவிர இருக்கிறாங்க. சில கணவன் மனைவி இருக்கிறாங்க, தங்களுடைய கணவனின் மீது அளவு கடந்த அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடிய மனைவிமார்களும், தங்களுடைய மனைவிகளின் மீது அளவு கடந்த அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடிய கணவன்மார்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்லை. ஆனால் 98% கணவன்மார்களும் மனைவிமார்களும் அன்பு பாசம் இல்லாம தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்? உள்ளத்துல ஈடுபாடு இல்லை, குடும்ப வாழ்க்கையின் மீது ஈடுபாடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம பின்பற்றதில்லை, அதை பத்தி சிந்திக்கிறது கூட இல்லை. தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில யார் வீட்லயாச்சும் நிம்மதி இருக்கா? யார் வீட்லயாச்சும் சந்தோஷம் இருக்குதா? யார் வீட்லயுமே நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில பரஸ்பரம் அன்பு மரியாதையே இல்லை. ஏன் மனச இந்த வீட்டுக்கு வர்றாருன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தாய்மார்களுடைய சூழ்நிலை மாறி போய் இருக்குது. ஆனா ஒன்று மற்றும் நிச்சயம், சர்வ நிச்சயம், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவி கணவனை சீர்திருத்தக்கூடிய அற்புத ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு மனைவி நினைத்தால் தன்னுடைய கணவனை ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாக, கண்ணியம் நிறைந்த சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வை பெற்றவனாக, சமுதாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவனாக, நல்ல தொழுகையாளியாக, நல்ல ஈமான்தாரியாக நிச்சயம் மாற்ற முடியும். தாய்மார்களே, என்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் நல்ல ஈமான்தாரிகளாக மாறிவிட்டார்களோ அப்பொழுது அந்த வீடு ஒரு சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக மாறும். கணவன் தொழுகக்கூடியவனாக ஆகிவிட்டால் மனைவியும் தொழுகக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த ஆண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தொழுகையாளிகளாகத்தான் இருப்பார்கள். தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் தங்களுடைய கணவன்மார்களை தொழுக சொல்லை என்ன செய்வாங்க? ஆர்வம் ஊட்டுவாங்க. தொழுகலைன்னு சொன்னா கோபித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை தாய்மார்களே. இன்னைக்கு நம்ம கணவன் தொழுகலைன்னு சொன்னா அதை பத்தி என்ன செய்யறது இல்லை, கவலைப்படுறதே இல்லை. கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் தொழுகலைனாலும் கூட அந்த வீட்டுல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது. அன்பான தாய்மார்களே, இன்னொரு விஷயம், பிள்ளைகள் சம்பந்தமாக நாம் பல விஷயங்களை சொன்னது உண்டு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சமுதாயமாக நம்முடைய இளைஞர்கள் சமுதாயம்
வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ரொம்ப வேதனையா இருக்கு. சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படாத நானே இல்லை. என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, என் சொல் பேச்சு சொந்தமா என்னை மதிக்கவே மாட்டேங்கிறானே, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மாத்தமான செய்யறான், வெளியே போகாதன்னு சொன்னா போறான், இவன் கூட சேராதன்னு சொன்னா சேர்றான், மதரசாவுக்கு போறான்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். இப்படி பிள்ளைகளை நினைத்து ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்பான தாய்மார்களே, ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம வாழ்ந்தோம் சொன்னா நம்முடைய கணவனும் நம்முடைய பிள்ளைகளும் சரியான பாதையில் செல்வார்கள். அப்பத்தான் நம்முடைய குடும்பம் ஒரு அற்புதமான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பான தாய்மார்களே, நம்ம பிள்ளைகளுக்கு நாம நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஈகோக்களையும், நம்ம மனசுல இருக்கக்கூடிய பெருமைகளையும் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட காட்டணும்னு சொன்னா அதே பழக்கங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.